ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்துல மக்கள் நெறைய சாப்பிட்டதுனால தான் வியாதிக்கு குறியாகுறாங்களே தவிர, கம்மி சாப்பிட்டு யாரையும் வியாதிக்கு போறது கிடையாது. அதாவது நெறைய சாப்பாடு சாப்பிட்டு தான் உங்களுக்கு நெறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வருது. டயபெட்டிஸ் ஆகட்டும், இன்சோம்னியா ஆகட்டும், ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், பலவிதமான வியாதிகள் நெறைய சாப்பிடுறதுனால தான் வருது. அளவோட சாப்பிட்டாக்கா உங்களுக்கு வியாதிகள் கம்மியாகும். இது ரிசர்ச் ப்ரூவ் பண்ணிருக்கு. எனர்ஜி நம்மளுக்கு சாப்பாடு மூலியமா மட்டும் கிடையாது. பிராண எனர்ஜி, மூச்சு காத்துல இருந்து நம்மளுக்கு எனர்ஜி வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனர்ஜி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இந்த உடம்பு தனக்கு தானாவே ஆக்சிஜன் எடுத்துக்கும். ஆனா நீங்க கண்ண மூடி இந்த மூச்சை கவனிச்சாக்கா அதுல மேக்சிமம் ஆக்சிஜன் அப்சார்ப்ஷனும் இருக்கும். அந்த ஆக்சிஜன் அப்சார்ப்ஷனோட சேர்த்து பிராணசக்தியும் வரும். ஸோ இந்த பிராணசக்தின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனர்ஜி. அந்த பிராணசக்தி இருந்தா மட்டும்தான் இந்த உடம்பு ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இந்த பிராணசக்தி கம்மியா இருந்தாக்கா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து அந்த நியூட்ரிஷன் கூட அப்சார்ப் பண்றது கம்மியா.